இன்ஸ்டண்ட்டாக பருப்பே இல்லாத சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் வந்து இட்லி தோசாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக சேர்த்துக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கோம். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1½ கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம 2 விசிலுக்கு வேக வைக்க போகிறோம். இதில் நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்காதனால அதிகமாக விசில் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. இதில் வெறும் தக்காளி வெங்காயம் தான் இருக்குது. ஸோ 2 விசில் போதும். 2 விசில் வரட்டும், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு கூட மேஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்தால் கூட அதை வச்சு கூட மேஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மேஷ் பண்ணால் போதும். கரண்டி வச்சு கூட ரொம்ப ஈஸியாக மேஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டேன். அங்கங்கே வெங்காயம் தக்காளிலாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்குறப்ப இந்த சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ண பிறகு இதில் வந்து நம்ம அரைச்ச சாம்பாரை சேர்த்துக்கலாம். சாம்பாரை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாரில் சாம்பார் பொடி சேர்க்குறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதே போல் பருப்பில்லாத சாம்பார் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரலையும் நல்லா கொதித்த பிறகு இதில் அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்குறனால பச்சை வாசனை இருக்குன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வராது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா உள்ளே வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ இதே போல் ஸ்டவ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இந்த சாம்பார் வந்து இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி தோசா இல்லைனா ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து சும்மா லைட்டாலாம் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. இட்லிக்கு மேலே நிறைய ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் இன்ஸ்டன்ட் ஈஸி அதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமான ரெசிபீஸ்க்காக காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள்.